அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய நற்றமிழ் வணக்கம். நமது இன்றைய தேன் தமிழ் இலக்கிய விழா எனும் நிகழ்ச்சியின் வாரம் ஒரு கவிஞர் எனும் இந்த அங்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் கவிஞர் தமிழ் இலக்கிய புகழ் பெற்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. சின்ன பயலே சேதி கேளடா. சின்ன பயலே சேதி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றே சொல்லும் பழுதற்ற வள்ளுவன் பைந்தமிழ் நீதி. வழி சென்று மாண்பால் உயர்ந்த நாடு நமது தாய்நாடு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. அச்சக் 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 அம்மா. திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவது இவருடைய சிறப்பாகும். இவருடைய பல பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையை அடுத்த செங்கப்படுத்தான்காடு எனும் அழகிய கிராமத்தில் அருணாசலம் விசாலாட்சி தம்பதியருக்கு இவர் பிறந்தார். இவர் தந்தையும் கவி பாடும் திறன் பெற்றவர். கணபதி சுந்தரம் என்கின்ற சகோதரரும் வேதாம்பா என்கின்ற சகோதரியும் உள்ளனர். கவிஞரின் மனைவி கௌரவம்மாள், மகன் குமாரவேலு. மனைவிக்கு கடிதம் எழுதினாலும் தனக்கு தமிழ் கற்பித்த குரு பாரதிதாசன் வாழ்க என்று எழுதிவிட்டுத்தான் தொடர்வார் கவிஞர். அவர் திருமணம் பாவேந்தர் தலைமையில்தான் நடைபெற்றது. 19 வயதிலேயே கவி புனைவதில் அதிகம் ஆர்வம் காட்டியவர். இவருடைய பாடல்கள் கிராமிய பண்ணை தழுவியவை. பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர். இருக்கும் குறைகளையும் வளர வேண்டிய நிறைகளையும் சுட்டி காட்டியவர். பாட்டாளி மக்களின் ஆசைகளையும் ஆவேசத்தையும் அந்தரங்க சக்தியுடன் பாடல்களாக இசைத்தார். 1955ஆம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் அழுத்தமான முத்திரையை பதித்தார். எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் கல்யாண சுந்தரத்திற்கு வெற்றி மேல் வெற்றி குவிய தொடங்கியது. 1956க்கு பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்களோடு பல படங்கள் வெளிவர தொடங்கின. குறிப்பாக எம்ஜிஆர் படங்களில் தத்துவ பாடல்கள் இடம்பெற்றன. அவை அவரை புகழ் ஏணியின் உச்சிக்கே கொண்டு சென்றன. எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன், அரசிலங்குமரி,
கலையரசி, சக்கரவர்த்தி திருமகள், மகாதேவி, விக்ரமாதித்தன், திருடாதே போன்ற படங்களுக்கும் சிவாஜி கணேசன் நடித்த மக்களை பெற்ற மகராசி, அம்பிகாபதி, இரும்பு திரை, உத்தமபுத்திரன், பதிபக்தி, தங்கப்பதுமை, பாக பிரிவினை, புனர்ஜென்மம் போன்ற படங்களுக்கும் பாடல்கள் எழுதினார். நமது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் மறைந்தபோது அவருக்கு வயது 29 மட்டுமே. 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கவிஞருக்கு பாவேந்தர் விருது வழங்கியது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் கவிஞரின் நெருங்கிய நண்பருமான எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து கவிஞரின் மனைவி பாவேந்தர் விருதை பெற்றுக்கொண்டார். 1993ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தவாறு கவிஞரின் அனைத்து பாடல்களும் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. பட்டுக்கோட்டையில் மக்கள் கவிஞருக்கு மணிமண்டபம் அரசால் கட்டப்பட்டு 2000 ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மக்கள் கவிஞரின் புகைப்படங்களும் அவரது கையெழுத்து பிரதிகளும் அங்கு மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புகழ்பெற்ற கவிஞர் திரு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை பற்றிய பின்னணியையும் படிப்பையும் கண்டோம். வரும் வாரங்களில் இன்னும் புகழ்பெற்ற பல கவிஞர்களை காணலாம். நன்றி.